வெல்கம் டு இணைய கைகள் இன்ஜினியரிங் அகாடமி. இதில் நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஷன் பார்த்துட்டு இருக்கோம். 2024 அதோட கண்டினியூஷன் தான் இப்போ பார்க்க போகிறோம். எத்தனாவது சம் அப்படின்னா 144வது சம் பார்க்க போகிறோம். இந்த சம்மில் என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா, a distortion lens transmission line operating at 250 millihertz as R equal to 30 ohm, L is equal to 200 nano, C equal to 800 pico. The velocity of propagation along the line. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு டிஸ்டார்ஷன்லெஸ் டிரான்ஸ்மிஷன் லைன் எடுத்துக்கிறாங்க. அதோட ஃப்ரீக்வன்சி என்ன அப்படின்னு கொடுத்துட்டாங்க 200. அதில் இருக்க எல் வேல்யூ கொடுத்துட்டாங்க, சி வேல்யூ கொடுத்துட்டாங்க, ஆல் வேல்யூ கொடுத்துட்டாங்க. உங்களை என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா வெலாசிட்டி ஆஃப் ப்ரொபகேஷன். ஓகேங்களா? இது ஒரு டைரக்டான கேள்வி. எல்லா கிவன் டேட்டாவும் டைரெக்டாக கொடுத்துட்டு உங்களை கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கு நான் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, எல்லா கிவன் டேட்டாவும் நான் என்ன பண்ணிட்டேன், எடுத்து எழுதிட்டோம். ஆரோட வேல்யூ, எல்லோட வேல்யூ, சியோட வேல்யூ, ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க 250. ஃபார்முலா என்ன அப்படின்னா, வெலாசிட்டி ஆஃப் ப்ரொபகேஷனுக்கு 1/√LC. இதுதான் ஒரிஜினல் ஃபார்முலா. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் என்னது இம்பார்ட்டண்டான ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா தெரிஞ்சாதான் ஃபார்முலாவில் போட்டு ஆன்சர் வரப்போகுது. புரியுதுங்களா? ஃபார்முலா தெரிஞ்சால் ஒன்று அட்டன் பண்ணுறது. இதுக்கு என்னென்ன கிவன் டேட்டா வேணும், எல்லும் சியும் தான் வேணும். என்னென்ன வேணும், எல்லும் சி, இது ரெண்டு இருந்தால் மட்டும் என்ன போதும். ஓகேங்களா? அதனால் என்ன பண்ணியிருப்போம், அந்த எல்லு சியை மட்டும் நான் எடுத்து இந்த இடத்துல எழுதியிருக்கேன்னா 1/Lக்கு என்ன வேல்யூ 200 நானோ, சிக்கு என்னது 800 பிக்கோ. அதுக்கு நான் என்ன பண்ணிட்டேன், ரூட் எடுத்துட்டேன். ஓகேங்களா? இனிமேல் நீங்கள் சால்வ் பண்ண வேண்டியதுதான். எவ்வளோ வரும் அப்படின்னா, இது ரெண்டையும் நான் நார்மலாக மல்டிப்ளை பண்ணும்போது 1600 இன்ட்டு இங்கே 9 இருக்கும், இங்கே வந்து 12 இருக்கும். ரெண்டையும் நான் ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும், 10⁻⁻21 அப்படியே ரூட்டு. எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு 1/1/6 இன்ட்டு 10⁻⁻17. இந்த ஜீரோவெல்லாம் கன்சிடர் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன்னா ப்ளஸில் வருமா, ப்ளஸில் வரும். அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், ரிமூவ் பண்ணிவிட்டு என்ன கொண்டு வந்தேன், 1.6 இன்ட்டு 10⁻⁻17 அப்படின்னு நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஓகேங்களா? உங்களோட கீக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் மாற்றும்போது என்னவா வரும் அப்படின்னா, இது என்ன பண்ணிடுவோம், 1.26 10⁻8.5. ஓகேங்களா? இதுதான் என்னவா மாறும், 2.5 இன்ட்டு 10⁻8 மீட்டர்/செகண்ட் அப்படின்னு மாறும். ஒரிஜினல் ஃபார்முலா இது. ஓகேங்களா? இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் போது தான் ப்ரொசீட் பண்ண முடியும். ப்ரொசீட் பண்ணும்போது உங்களோட கீக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் இந்த இடத்துல எது வருதோ போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஒரிஜினல். இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வந்தீங்களா, உங்களுக்கு என்ன வருது, இந்த ரேஞ்சில் வந்து முடியும். ஓகேங்களா? 2.8 இன்ட்டு 10⁻8 அப்படின்னு வந்து முடியும். ஓகேங்களா? தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதுவரை நம்ம வந்துடுவோம். இதுக்கப்புறமேட்டு எப்படி ரூட் எடுக்கிறாங்க, ரூட்டை எப்படி கேன்சல் பண்ணுறாங்கன்றதான் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா ஆன்சர் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, ஆனால் நமக்கு ஃபார்முலா இப்படி இருக்கும். இந்த ரூட் எடுக்கும்போது குழப்பம், அதான் கற்றுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் 145. அவங்களுக்கு எல்லா ஃபார்முலா கொடுத்துட்றேன், எல்லாமே போட்டு கொடுத்துறேன். நீங்கள் நோட்டு ஃபுல்லாக எடுத்து என்ன பண்ணிக்கோங்க, இருக்கிற எல்லா சமையும் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அகாடமிக்கில் கிளாஸஸ் போயிட்டு ஜாயின் பண்ணால் நம்ம 77081972 அந்த அகாடமி நம்பருக்கு கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சம், a transmission line has a load impedance கொடுத்துட்டாங்க. ZL அப்படின்றது லோடு இம்பிடன்ஸ், உங்களுக்கு தெரியும். லோடு இம்பிடன்ஸ் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, terminating at 15 ohm. terminating at 15 ohmனா கேரக்டரிஸ்டிக்ஸ் இம்பிடன்ஸ். கேரக்டரிஸ்டிக்ஸ் இம்பிடன்ஸ் நம்ம தான் டெர்மினேட் பண்ணுவோம். அது என்னது Z0ன்னு எழுதுவோம். அப்புறம் ஃபைண்ட் தி நார்மலைஸ்டு நோடு இம்பிடன்ஸ். ZL கொடுத்துட்டாங்க, Z0 கொடுத்துட்டாங்க. நார்மலைஸ்டு லோடு என்னன்னு கேட்குறாங்க. நார்மலைஸ்டு லோடு இம்பிடன்ஸ் ZL டேஷ் அப்படின்னு பேர். ஓகேங்களா? லோடு இம்பிடன்ஸை ZLன்னு மென்ஷன் பண்ணுவோம். நார்மலைஸ்டு லோடு இம்பிடன்ஸ் ZL டேஷ்னு மென்ஷன் பண்ணுவோம். டெர்மினேட்டிங் 50 ohm லைன் அப்படின்றது கேரக்டரிஸ்டிக்ஸ் இம்பிடன்ஸ் Z0ன்னு மென்ஷன் பண்ணுவோம்.
இதுதான். ஓகேங்களா, இதுதான் நம்மளோட சம்மில் இருக்கிற கிவனில் இந்த டேர்ம் கிவன். உங்களுக்கு கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? ZL கேட்டிருக்காங்க. ZL டிவைட் பை Z0. ZL நான் எழுதிட்டேன், Z0 எழுதிட்டேன். ரெண்டு நான் என்ன பண்ண வேண்டியதுதான், அடிச்சு போட்டு ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா, இது 50. ஓகேங்களா, இது என்ன வரும் உங்களுக்கு? இதுவும் கேன்சல் பண்ணும்போது 1/2. இதையும் கேன்சல் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும்? 1. ஓகேங்களா, இந்த மாதிரி வரும். செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இதை நம்ம என்ன பண்ணியிருப்போம்? 0.5 + J1 அப்படின்னு எழுதியிருப்போம். ZL dash. இதுதான் இதோட ஆன்சரு. ஓகேங்களா, இதுதான் இதோட ஆன்சரு. தெளிவாக தெரியுதுங்களா? ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க? கிவன் டேட்டாவில் லோட் இம்பெடன்ஸ் கொடுத்துருக்குறாங்க, கேரக்டரிஸ்டிக்ஸ் இம்பெடன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கேட்டது ZL டேஷ். ஒரு கேட்கல நார்மலைசர் லோட் இம்பெடன்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபார்முலா போட்டிங்க அப்படின்னா ஆன்சர் இங்கே வந்துடும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் சம் போகலாமா? நெக்ஸ்ட் சம் 147. If a lossless lion, ஓகேங்களா, லாஸ் இல்லாத லயனு feeding a complex load impedance as a VS voltage standing wave ratio கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். VSWR அப்படின்னா வோல்டேஜ் ஸ்டாண்டிங் வேவ் ரேஷியோ கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். அது எவ்வளோவா? 4 கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, then the magnitude of voltage reflection coefficient of load end, அதாவது VSWR வந்து 4 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க? magnitude of voltage reflection coefficient கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸோ VSWR கொடுத்துட்டு வோல்டேஜ் ரிஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட் கேட்குறாங்க. ஓகேங்களா, அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா, கிவன்ல கொடுத்தது ஒன்னே ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. VSWR அப்படின்றது 4 அப்படின்னு மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பார்த்துக்கோங்க, உங்களோட VSWR என்னது? 4 அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க அப்படின்னா, ரிஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட், மேக்னிட்யூட் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க. அதோட சிம்பிள் இந்த மாதிரி போடுவோம். ஸோ இதுதான் என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்கேன். அடுத்தது VSWR ஃபார்முலா. இந்த ஃபார்முலா தெரிஞ்சாதான் நீங்கள் ப்ரொசீட் பண்ண முடியும். ஸோ VSWR இஸ் ஈக்குவல் டு 1 + ரிஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட் மாடுலஸ். ஏன் கொடுத்தா மேக்னிட்யூட்டை குறிக்கிறதுனால 1 - மாடுலஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட். ஓகேங்களா, இது நார்மலாக இருக்குதான். இந்த ஃபார்முலா எடுத்துட்டேன். அடுத்து VSWR வேல்யூ என்ன பண்ணிட்டேன்? இந்த இடத்துல போட்டுட்டேன். இந்த இதை நான் சிம்பிளிஃபை பண்ணிட்டு ரிஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட்டை தனியாக எடுத்து போட்டு நான் என்ன பண்ணணும்? ஆன்சர் கொண்டு வரணும். இதுதான் ஸ்டெப்ஸ். ஓகேங்களா, ஸோ இந்த ஸ்டெப்ஸ், இது ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டெப்பில் போட்டுட்டு என்ன பண்ணிட வேண்டியதான்? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டுருக்கேன் பாருங்க. இந்த டேர்ம் எடுத்து இங்கே மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். அடுத்து என்ன பண்ணுங்க? இந்த 4 வந்து உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டெப் முடிஞ்சு, இந்த ஸ்டெப்பும் முடிஞ்சிச்சு. அடுத்து என்ன பண்ணியிருக்கேன்? ரிஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட் டேர்மையும் ஒரு சைடும், நார்மலாக இருக்க கான்ஸ்டன்ட் டேர்மையும் இன்னொரு சைடும் கொண்டு வந்திருக்கேன். அதுதான் இந்த டேர்ம். புரியுதுங்களா? இப்போ என்ன நடக்கும்? இதில் வந்து ஒன்று கேன்சல் அவுட் ஆகிடுமா? ஒன்று கேன்சல் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா இங்கே 3 அப்படின்னு வரும். ரைட்டா? 4 - 1 என்னது? 3. இங்கே என்ன பண்ணணும்? ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணணும் அப்படின்னா ஈக்குவல் டு 5 ரிஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட். எனக்கு என்ன வேணும்? ரிஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட் தானே. அப்போ என்ன பண்ண முடியும்? இந்த டேர்ம் இது வேணும்னா இது என்ன வரும்? 3/5 அப்படின்னு வரும். ரிஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட் அது 3/5 அப்படின்னு வந்து நிற்கும். ரிஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட் அது 3/5. ஓகேங்களா, இவ்வளோதான் இந்த சம்மு. நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது VSWRனா ஃபார்முலா தெரிஞ்சிருக்கும். அது VSWRக்கும் ரிஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட் என்ன ரிலேஷன், அதான் இந்த ரிலேஷன். இந்த ரிலேஷன் தெரிஞ்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் வரும், இல்லைன்னா வராது. ஓகேங்களா, இவ்வளோதான். ஸோ இன்றைக்கி ஒரு 3 சம் பார்த்துருக்கோம். ஸோ நம்ம அகாடமிக்கில் ஏஐக்கு 2025க்கான கிளாஸஸ் போயிட்டுருக்கு. ஓகேங்களா, ஜாயின் பண்ணால் நம்ம அகாடமி நம்பர் 77082972 கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு நம்பர் தரேன், வாட்ஸ்அப் நம்பர் 824
8642211 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் டவுட்டு உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் எதுவும் இருந்தாலும் கேட்டுக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு சம்மோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.